Monitoring increase as new COVID subvariants detected என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கொரோனா தொற்றினுடைய புதிய துணை பிரிவு அல்லது உப புரல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில். அது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அத்தாரிட்டிஸ் முள் டைட்டர் சர்வைலன்ஸ் அட் என்ட்ரி பாயிண்ட்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக இது நாட்டுக்குள் வருகின்ற இடங்களை அடிப்படையாக வைத்து விசேடமான நடவடிக்கைகள் சுகாதார விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இஃப் அன்வெல் அவாய்ட் சென்டிங் சில்ட்ரன் டு ஸ்கூல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு உடல் சோர்வு அல்லது உடல்நிலை தொடர்பான சந்தேகம் இருந்தால் அல்லது காய்ச்சல் போன்ற நிலைமைகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பாதீர்கள் என்பதாக சுகாதார பிரிவு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. wearing a mask recommended என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் நாங்கள் மாஸ்க் அணிய வேண்டியதை இப்போது பரிந்துரைக்கிறார்கள் சுகாதார பிரிவினர் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றது காணலாம். ஹாஸ்பிட்டல் வெல் எக்யூப் to handle potential surge in COVID cases என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இப்போது வைத்தியசாலைகள் இந்த கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விவகாரங்களில் மிகுந்த கவனமாகவும் சிரத்தையோடும் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். ட்ரிபிள் டிசீஸ் threat looms with dengue, chikungunya, influenza cases rising என்பதாகவும் இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திருக்கக்கூடிய உபத்தலைப்புகளாக இருப்பதை காணலாம். எனவே இந்த கொரோனா தொற்று தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி இன்று தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான முதற்பக்க செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே கோவிட் வியாப்திய ගෙන සෞඛ්‍ය අංශයේ සමීප නිරීක්ෂණයක විශේෂ චක්‍රලේඛ දෙකක් කඩිනමින් சௌக்கிய லேக்கம் விசேஷ வைத்திய அனில் ஜாசிங்க என்பதாக இன்று தினம் தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த கோவிட் தொற்றினுடைய விவகாரங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. எனவே இந்த பரவல் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து சுகாதார பிரிவு மிகவும் உன்னிப்பாக அவதானித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இது தொடர்பாக விரைவில் விசேட 2 சுற்றுருபுகள் வெளியாக போகிறது என்பதும் செய்தியாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி, கொரோனா புதிய வகை திரிபு தொற்றுக்கு இலக்கான 2 அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி. கோவிட்டின் புதிய திரிபு இலங்கையில் கண்டுபிடிப்பு, பொதுமக்களை முகக்கவசம் அணியுமாறு கோருகிறது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய மௌபிம பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இன்னும் ஒரு முக்கியமான தகவலாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோவிட் யாலி கரலியட்ட என்பதாக கேள்விக்குறியோடு செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கராபிட்டியை மியகிய பிலிந்தகுட்ட கோவிட் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. எனவே மீண்டும் கொரோனா களத்துக்கு வருகிறது. கராபிட்டிய வைத்தியசாலையில் உயிரிழந்த சிசுவுக்கு கோவிட் என்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை தலைப்பிட்டிருக்கலாம். முக ஆவரண பலந்தியுமே அவசதாவாக் தவமன்ன என்பதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கிறது. எனவே பத்திரிகையில் சில பத்திரிகைகளில் இந்த முகக்கவசம் அணிவதை வைத்தியர்கள் மருத்துவர்கள் பரிந்துரைப்பதான ஒரு செய்தியும் இருக்கிறது. ஆனால் இது கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் நிலைமை உருவாகவில்லை என்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. இருப்பினும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயத்தை கவனத்தில் கொண்டு முகக்கவசம் அணிவது சிறந்தது என்பதாகத்தான் சுகாதார பிரிவினர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தொடர்பாக விரிவாகப்பட்டு பார்க்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஆசிய நாடுகளில் இந்நாட்களில் தீவிரமாக பரவி வரும் COVID-19 திரிபு இலங்கையிலும் கண்டறியப்பட்டிருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோயியல் நிபுணர் வைத்தியர் ஜூட் ஜஹ்மஹா, ஒமிக்ரோன் வைரஸினுடைய புதிய திரிபுகளான LF7 மற்றும் XFG எனும் புதிய வைரஸ் வகைகள் நாட்டில் உள்ள சில நோயாளிகளிடையே கண்டறியப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் இவை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கினும் பொதுமக்கள் இவ்வாறான COVID-19 திரிபுகள் தொடர்பாக வீண் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்பதாக மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. அதிக ஆபத்துள்ள பிரிவினர் என சுட்டிக்காட்டப்படும் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார், வயதானவர்கள் மற்றும் நாட்பட்ட நோயாளர்கள் நோய் குறித்து அதிக கவனத்தோடு செயற்பட வேண்டும். அத்தோடு
பொதுமக்கள் மீண்டும் முகக்கவசம் அணிவதோடு கோவிட்-19 பரவலின் போது பின்பற்றிய சுகாதார நடைமுறைகளை மீள பின்பற்றுவதன் மூலம் இவ்வாறான நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். இந்நாட்களில் சன நெரிசலான பகுதிகளில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் எனவும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கோவிட்-19 வைரஸின் புதிய திரிவுகள் காலத்துக்கு ஏற்ற வகையில் அவ்வப்போது பரவுகின்றன. இருப்பினும் இதனை சுகாதார அதிகாரிகள் தொடர்ச்சியாக கவனித்து வருவதால் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் காலி தேசிய வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த 1 மாத பச்சிளம் குழந்தைக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காலி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிடுகையில், உயிரிழந்த குழந்தையின் உயிரியல் மாதிரி கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த வைரஸ் தற்போது ஆசியாவில் பரவி வரும் கோவிட்-19 திரிபு இல்லை எனவும் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஆசியாவில் பரவி வருகின்ற கோவிட் தொற்றுக்கான ஒமிக்ரான் உபப்பிரிவாக இருக்கின்ற LF7 அதே போல XFG என்ற புதிய வகை வைரஸ் தான் புதிதாக பரவி வருகிறது. எனவே அந்த பச்சிளம் குழந்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வினூடாக இந்த வைரஸ் வகை அந்த குழந்தைக்கு பரவவில்லை என்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு கோவிட் தொற்று தான் என்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நாங்கள் கடந்த 2019 இறுதிக்கால பகுதியிலிருந்து 2022 ஆண்டினுடைய நடுக்கால பகுதி வரை லாக்டவுன், அதே போல கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரிப்பு, மரணங்கள், பொருளாதார இழப்பு, நாங்கள் எங்களை முடக்கிக் கொண்ட விடயங்கள் என்று பலவிதமான பிரச்சனைகள் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். எனவே அந்த காலப்பகுதி நாங்கள் ஓரளவு நாடாக மீண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது பொதுமக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கப்பட்டு மக்கள் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல், அதே போல சுகாதார பழக்க வழக்கங்களை அறிவுறுத்தலின்படி பின்பற்றியதனுடைய விளைவுகள் நாங்கள் இதனுடைய பாரிய அளவிலான பிரச்சனைக்கு முன்கொடுக்காமல் ஓரளவு ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் நாங்கள் ஓரளவு முன்னேற்றகரமான அடைமட்டத்தை கொண்டிருந்தோம் கொரோனா காலப்பகுதியில். மீண்டும் இப்படியான நிலைமை பரவுவதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே இலங்கையில் பரவி அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அதற்கு பிறகு நாங்கள் முகக்கவசம் அணிந்து இந்த விடயத்தை கட்டுப்படுத்துவதை விட இப்போது ஏற்கனவே இந்த சுவாச நோய் தொடர்பான விடயங்கள் அதிக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரங்களை அடிப்படையாக வைத்து உங்களுடைய உடற்சுகாதாரம் தொடர்பில் மிகுந்த கவனமாக செயற்படுங்கள். எனவே இந்த கோவிட் வந்த பிறகு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்பதை தவிர்த்து முடிந்தால் எங்களுடைய சுகாதார பிரிவு கூறுகிறது, கூறவில்லை, சுற்றுலாபம் வருகிறது, வரவில்லை என்பதற்காக நாங்கள் பார்த்து கொண்டிராமல் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயத்தை கவனம் செலுத்துவதாக இருந்தால் முகக்கவசம் அணிவதை நாங்கள் ஒரு பழக்கமாக கொள்வது மிகச்சிறந்த விடயம். எனவே நாங்கள் இந்த காலப்பகுதியில் இந்த கோவிட் தொற்று இப்போது நாட்டில் ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கும் நிலையில் இந்த விடயத்தில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த முகக்கவசம் அணிகின்ற அந்த விடயத்தை மீண்டும் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறது. அதே போல அந்த சமூக இடைவெளி, சன நெரிசல் அதிகம் இருக்கின்ற பகுதிகள் செல்கின்ற போது முகக்கவசம் அணிந்து கொள்ளுதல், கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற இந்த சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதனூடாக இந்த கோவிட் தொற்று மிகப்பெரிய பெருந்தொற்றாக இலங்கையில் மாறுவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். சுகாதார பிரிவினர் பரிந்துரைத்திருக்கிறார்கள் முகக்கவசம் அணிவது நல்லது என்று, ஆனால் கட்டாயப்படுத்தவில்லை. எனவே நாங்கள் அதனை எங்களுடைய உடற்சுகாதாரம் தொடர்பான விடயத்தில் நாங்கள் கட்டாயமாக்கிக் கொண்டு அந்த விடயத்தை பின்பற்றுவது சிறந்த விடயமாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்படி இருக்க சிக்கன்குனியா தொற்றும் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. இன்றைய அத பத்திரிகையில் தொடர்பான செய்தி பிரதானமான முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். சிக்கன்குனியா வெளந்துனோத் பாவி தியட்ட ஹொந்த நெத்தி ஔஷத சௌக்கிய பிரவர்த்தன காரியாங்ஷய என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்ற காலம். எனவே நாட்டில் இப்போது இந்த சிக்கன்குனியா தொற்றும் தீவிரமாக பரவி வருகிறது. அதிலும் மேல் மாகாணத்தில் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிக்கன்குனியாவும் டெங்கை பரப்புகின்ற நுளம்புகளூடாகத்தான் பரவுகின்றன. எனவே அது தொடர்பான விடயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுகிறது. உங்களுடைய சுற்றாடலை, உடற் சுகாதாரத்தை எப்படி நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அதே போல உங்களுடைய சுற்றாடலினுடைய பாதுகாப்பு, சுற்றாடலை நீங்கள் வைத்திருக்க வேண்டிய விதம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் அதுவில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதில் இப்போது இந்த உங்களுக்கு சிக்கன்குனியா தொற்று ஏற்பட்டு விட்டால் சிக்கன்குனியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே வலி நிவாரணங்களை வழங்கிதான் அதற்கான மருந்து அல்லது சிகிச்சைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி வலி நிவாரணிகள் வழங்கும் போது சில வலி நிவாரணிகளை வழங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகும் என்று எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படுகின்ற சில வலி நிவாரணிகளுடைய பெயர்களையும் இன்றைய தினம் அத பத்திரிகை சுகாதார பிரிவினர் தெரிவித்த அந்த பெயர் வகைகளை கூறியிருக்கிறார்கள். NSAID என்ற மருந்து
பிரிவைச் சேர்ந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அதில் பிரதானமாக ப்ரூஃபன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வலி நிவாரணி மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல டைக்ளோஃபெனக் சோடியம் என்ற அந்த வலி நிவாரணியை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சுகாதார பிரிவு அறிவுறுத்தல் விடுக்கிறது. அதே போல மெஃபெனிமிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஃபெனிமிக் ஆசிட் என்ற இந்த மருந்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே நீங்கள் சிலர் மருந்துகளை ஒரு நோய் வருகின்ற போது இந்த மருந்துகளை நோட் பண்ணி வைத்துக்கொண்டு அல்லது குறித்து வைத்துக்கொண்டு அதனை ஃபார்மசியில் சென்று வாங்கி அருந்துகின்ற பழக்கம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படியான விடயங்களை இந்த நோய் நிலைமைகளை போது செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. எனவே இந்த டெங்கு தொற்றுக்கும் சிக்கன்குனியாவுக்கும் ஒரே மாதிரியான சில முன்கூட்டிய எச்சரிக்கைகள் இருக்கிறது, முன்கூட்டிய விடயங்கள் இருக்கிறது, நோய் நிலைமைகள் இருக்கிறது. எனவே நாங்கள் எதுவென்று தெரியாமல் மருந்துகளை பெறுகின்ற போது அது பிரச்சனைக்குரிய விடயம் மாறும். எனவே 2 நாட்களுக்கு மேல் உங்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் நீங்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு உங்களுக்கு டெங்கா, சிக்கன்குனியாவா, இன்ஃப்ளூவன்சாவா, கொரோனாவா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையான சிகிச்சைக்கு செல்வது சிறந்த விடயமாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த மருந்துகள் இருக்கின்ற போது மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த NSAID என்று சொல்லப்படுகின்ற இந்த மருந்து பிரிவைச் சேர்ந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுக்கிறது. எனவே அது தொடர்பாக மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த சிக்கன்குனியா நோய் என்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. சிக்கன்குனியா நோய்க்கு உள்ளான ஒருவரை ஒரு நுளம்பு கடித்துவிட்டு அந்த நுளம்பு உங்களில் தேக ஆரோக்கியமாக இருக்கின்ற இன்னொருவரை கடிக்கிறது என்றால் அல்லது உங்களை கடிக்கிறது என்றால் அவருக்கும் இந்த சிக்கன்குனியா பரவ வாய்ப்பு இருக்கிறது. சிக்கன்குனியா தொற்றுக்குள்ளான ஒருவர் இருக்கின்ற பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நுளம்புகள் தொடர்பான விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நுளம்புகள் உங்களை கடிப்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது தொடர்பான விடயத்தில் நீங்கள் மிக சிரத்தை எடுக்க வேண்டும். காரணம் சிக்கன்குனியா தொற்று இருக்கின்ற அல்லது நோய்க்குள்ளான ஒருவரை கடித்துவிட்டு அந்த நுளம்பு உங்களை கடித்தால் அதனுடைய அந்த வைரஸ் உங்களுக்குள் புகுத்தப்பட்டு உங்களுக்கும் சிக்கன்குனியா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை சுகாதார பிரிவினர் விடுத்திருப்பதை காணலாம். அதே போல டெங்கு தொற்று தொடர்பான விவகாரங்களும் இன்றைய தினம் முக்கியமாக இடம் பிடிக்கிறது. பத்திரிகையில் இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்தியாக இடம் பிடிக்கிறது. டெங்கு சிக்கன்குனியா வசங்கத்தයක් වෙලා නව කොවිඩ් ප්‍රභේදිත පැතිරයි විශේෂ ஆனந்த விஜய் விக்ரம் என்பதாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதானமான முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருப்பது காணலாம். டெங்கும் சிக்கன்குனியாவும் இப்போது பெருந்தொற்றாக மாறிவிட்டது என்பதாக ஆனந்த விஜய் விக்ரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே டெங்கு தொற்று தொடர்பான விடயங்களும் அதே போல சிக்கன்குனியா தொடர்பான விடயங்களும் இப்போது நாட்டில் அதிகரித்திருக்கு. சிக்கன்குனியா கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. எனவே அந்த தட்பவெப்ப நிலைக்கு அமைவாகவும் அதற்கு ஏதுவான காலநிலைக்காகவும் மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதனை தவிர்ப்பதற்கான இடங்கள் இருக்கிறது. நுளம்பு பரவுகின்ற வகையிலான சுற்ற நாங்கள் வைத்திருக்க கூடாது. நுளம்புகள் குட்டி போட்டு வந்து எங்களோடு இருக்கின்ற அந்த வாய்ப்புகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அழித்துவிட வேண்டும். அதுதான் இங்கே நாங்கள் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான விடயமாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கிறார்கள். உங்கள் சுற்றுச்சூழலை மையப்படுத்தி இருக்கின்ற அழுக்குகளை அகற்றிவிடுங்கள். நீர் தேங்கக்கூடிய வகையில் அது டெங்கு நுளம்புகள் வருகை தந்து குட்டி போடுகின்ற அல்லது முட்டை போடுகின்ற அந்த வாய்ப்புகளை நீங்கள் இல்லாமல் செய்துவிட்டால் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நோய்கள் தொடர்பான விடயத்தில் இந்த நோய்களை கண்டுபிடிப்பது எப்படி என்பது தொடர்பான விடயத்தில் மக்களுக்கு சிக்கல் இருக்கிறது. ஒருபுறம் சிக்கன்குனியா பரவுகிறது, மறுபுறம் டெங்கு பரவுகிறது, மறுபுறம் இன்ஃப்ளூவன்சா இருக்கிறது, இப்போது கோவிட்டும் வந்து சேர்ந்திருக்கிறது. எனவே அதுக்கான அறிகுறிகளை அடிப்படையாக வைத்து இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்தி ஒன்றும் வெளியாயிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு அட்டவணையை வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு நோய்களுக்கும் எப்படியான அறிகுறிகள் இருக்கும் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அந்த அட்டவணை ஊடாக தருவதை காணலாம். எனவே COVID-19 தொற்று உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், அதே போல உங்களுக்கு இருமல் இருக்கும் அல்லது சளி போன்ற விடயங்கள் இருக்கும், அதே போல தொண்டை நோ உங்களுக்கு இருக்கும், தொண்டை அடைப்பு நோய் இருக்கும், அதே போல இந்த ஃபெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற சோர்வு உங்களுக்கு இருக்கும், அதே போல உங்களுக்கு நாவில் சுவை இல்லாமல் போகும் நிலைமைகள் எல்லாம் வருகிறது என்றால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு காணப்பட்டால் உங்களுக்கு கோவிட் தொற்று என்பதை நீங்கள் ஓரளவு ஊகித்துக் கொள்ள முடியும். வைத்திய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்து டெங்கு தொற்று உங்களுக்கு இருக்கிறது, டெங்கு நோய் உங்களுக்கு இருக்கிறது என்றால் உங்களுக்கு முதலில் கடுமையான காய்ச்சல் இருக்கும், அதே போல தலைவலி இருக்கும், தசை வலிகள் அதிகமாக இருக்கும், உடம்பில் ரேஷஸ் அல்லது
தொடர்பான புண் போன்ற கொப்புளங்கள் போன்ற ரேஷஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அடையாளங்கள் இருக்கலாம். அதே போல ரத்தம் ப்ளீடிங் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இரத்தப்போக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த டெங்கு நோய் உங்களுக்கு இருக்கிறது என்றால் இப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. அடுத்தபடியாக சிக்கன்குனியா உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான சில அறிகுறிகளை சொல்கிறார்கள். காய்ச்சல் இருக்கும், அதே போல மூட்டு வலி வளமை விட அதிகமாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல உடவில் கொப்பளங்கள் அல்லது அடையாளங்கள் அதிக அளவில் இருக்கும், ரேஷஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஃபாட்டிக் என்று சொல்லப்படுகின்ற சோர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். எனவே இந்த அறிகுறி இருந்தால் சிக்கன்குனியாவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இன்ஃப்ளூவன்சா தொற்று உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு இருக்கின்ற அறிகுறிகள் காய்ச்சல் இருக்கலாம், இருமல் அல்லது சளி இருக்கலாம், உடம்பு சில் அல்லது உடம்பு குளிரடிக்கும், குளிர்காய்ச்சல் சொல்வார்கள் அல்லவா, குளிர்மையாக உடம்பினுடைய வெப்பநிலை குறைவடைந்து உங்களுக்கு குளிரடிப்பது போன்ற எண்ணம் தோன்றப்படலாம். அதே போல உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல உங்களுடைய உடம்பில் நடுக்கம் அல்லது உடம்பில் முழுவதும் உங்களுக்கு நடுக்கம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் இந்த இன்ஃப்ளூவன்சா இருப்பதற்கான வாய்ப்பாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறு உங்களுக்கு வருகின்ற நோய் நிலைமைகளை தடுப்பதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போது பல ஆலோசனைகளையும் சுகாதார பிரிவினர் இப்போது வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இதில் உங்களுக்கு இந்த சுகமில்லை அல்லது எனக்கு உடல் அவ்வளவாக சரியில்லை, சுகமில்லாத போன்ற காய்ச்சல் போன்ற நிலைமை இருக்கிறது என்றால் நீங்கள் கட்டாயமாக முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மக்கள் மத்தியில் சமையல் சென்ற இடங்களுக்கு போகின்ற போது கட்டாயமாக நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதே போல் உங்களுடைய சுற்றுச்சூழலை நீங்கள் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரை இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, நீங்கள் உங்கள் சுயமாகவே மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு 2 நாட்கள் அல்லது 2 நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அல்லது மருத்துவரை நாடி அவரிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு இருக்கிறது எந்த விதமான தொற்று அல்லது நோய் என்பதை கண்டறிந்து மருத்துவம் செய்யுங்கள். காரணம் இப்போ வைத்தியர்கள் சொல்கின்ற விவகாரம் டெங்கும் அதே போல சிக்கன்குனியாவும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் சிக்கன்குனியாவுக்கு மருந்து வழங்குவதாக கூறிக்கொண்டு தடுப்பு மருந்துகளை அல்லது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகின்ற அல்லது இந்த வலி நிவாரணி மருந்துகளை வழங்குகின்ற போது அது டெங்கு தொற்று இருந்திருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தான உயிராபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே நீங்கள் இப்படியான காய்ச்சலோ அல்லது வருகின்ற போது சிவப்பு நிற உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. எனவே டெங்கா, சிக்கன்குனியாவா, இன்ஃப்ளூவன்சாவா அல்லது உங்களுக்கு இருப்பது கோவிட்டா என்பதை உடனடியாக மருத்துவ பரிசீலனையூடாக புரிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனையின் பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாகத்தான் சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுக்கிறார்கள்.